என் பேர் ராசாத்தி. இங்க என்ன பண்றீங்க? 86 வயசு எனக்கு. 86 வயசா? என்ன பண்றீங்க? ஒரு மாசத்துக்கு 8 நாளைக்கு ஒருக்கா கொண்டாந்து அரிசி வைக்கணும். மாசத்துக்கு 6 திருப்பு இங்க செய்யணும் நானு. பிள்ளைங்களா உங்களுக்கு யாருமே இல்லையா? எங்க அக்கா பையன் ஒருத்தர் இருக்கேன். சோறு கொடுத்துட்டு போவேன். பள்ளிக்கூடத்துல நானு சேர்ந்து அங்க சோறு கொடுப்பாங்க. பள்ளிக்கூடத்துல கொடுக்குற சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்குவீங்களா? சாப்பிடுவேன். 3 நேரமும் அப்ப சாப்பிட மாட்டீங்களா? கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. 3 நேரத்துக்கு இங்க போதும். ஏன் பாட்டி இப்படி சொல்றீங்க? 85 வயசுல இந்த மாதிரி சாப்பாட்டு கஷ்டம் எல்லாம் சொல்ல மனசு வேதனையா இருக்கு. சொந்தக்காரங்களாம் யாரும் இல்லையா? பங்காளி வயசுக்கு நிறைய இருக்காங்க. போமாட்டேன். செய்து உடம்புக்கு தடன்னு வருது. முடியல. ஏன் பாட்டி இப்படி சொல்ல? மனசுல நிம்மதி இருக்கா? நிம்மதியா என்னத்தை கண்டம் பாப்பா. எப்படா கூட்டி போயங்கிறேன். இது ஏன் மேன இப்படி பண்ணது? இப்படிலாம் சொல்லாங்க. எனக்கு வருத்தமா இருக்கு கேட்கிறப்ப. நீங்க யாருன்னு கூட தெரியும். உங்களை பார்த்தா என்னடா அந்த பாட்டி இந்த இதுக்குள்ள தனியா நிக்கிறாங்களா? நான் வண்டியை உள்ள பாட்டி என்ன பாட்டி உங்களுக்கு எதுக்கு எடுத்துட்டு போறீங்க இந்த தென்னை இதெல்லாம்? கிழிச்சவங்க ஊடு கூட்ட கோயிலுக்கு இந்த மாதிரி கீழே இருந்து பொறுக்கிட்டு வீடு விளக்கமாற மாதிரி செஞ்சிருக்கா? ஐயா உங்களுக்கு கல்யாணம் பிள்ளைங்க இல்லையா உங்களுக்கு? பிள்ளைங்களாம் இல்ல. குழந்தை 5 பேரு அண்ணன் தம்பி. உங்க வீட்டுக்காருங்க? ஒரு செத்து ரொம்ப நாளாச்சு. உங்களுக்கு வாழ வைக்கணும். உங்களுக்கு இப்ப இந்த மனசுல அந்த எண்ணத்தை எடுத்து வாழ வைக்கணும். நீங்க எவ்வளவு நாள் இருக்க போறீங்க? கடவுளுக்கு தான் தெரியும். இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளுங்க. நீ நல்லா இருமாறாக்கணும். நீ நல்லா இருக்கணும். இல்ல இன்னும் உங்க மகனா நினைச்சுக்கோங்க. உங்க மகன் இல்லன்றீங்க. உங்க மகனா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். உங்களுக்கு நான் யாருன்னே தெரிய வேணாம். ஆனா உங்களை ஒரு மகனா என்ன நீங்க ஒரு மகனா நினைச்சுக்கோ. உங்களுக்கு எல்லாமே நான் செய்யறேன். எப்போ வருவேன் நீங்க எப்ப என் நம்பர் தரேன். நீங்க யார்ட்டனாலும் ஃபோன் பண்ணி எப்ப கூப்பிட்டாலும் வரேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சுட்டு போறேன். நீ நல்லா இருக்கணும். 100 ஆயிடுச்சு. சரியா? நீங்க யார்ட்டையும் போய் நிக்கவோ இதெல்லாம் போய் பொறுக்கி இதெல்லாம் இது பண்ணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு நான் உதவி பண்றேன். ஒரு மகனா நான் தரேன், வாங்கிக்கோங்க. வேணாம்னு சொல்லாம வாங்கிக்கோங்க. எதுவுமே சொல்லணும் தாங்க. இதுல பணம் இருக்கு. சரியா? உங்களுக்கு தான் நான் ஒரு மகனா தரேன். என்ன இதை பணத்தை நீங்க வச்சுக்கோங்க. வச்சு நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ இந்த கிருகிருன்னு வருது நீங்க அதுக்கு என்னங்கிற டாக்டர் நல்ல டாக்டர் உங்க அக்கா பையன் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு உதவி பண்றாரு, இது ஹாஸ்பிட்டலுக்கு உதவி பண்றாருல, இந்த மகன் நான் ஒரு மகன் உங்களுக்கு சாப்பாடு உதவி பண்றேன்னு நினைச்சுக்கோங்க. ஆனா இனிமே 3 நேரம் சாப்பிட்டேன்னு சொல்லணும். இந்த சத்துணவுல போய் கொஞ்சம் வரையில நான் வரேன். சரி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே வரேன். சரியா? அவங்க முருகன் நீங்க நல்லா இருந்தா சிரிச்சிங்கன்னா சந்தோஷமா இருந்தீங்கன்னா போதும். உங்க அக்கா பையன் சொல்லி சாப்பாட்டுக்கு நான் ஒரு பையனை பார்த்தேன், அவர் எனக்கு உதவி பண்றேன்னு இருக்காரு, இதுல அவரோட நம்பர் இருக்கு, நீ அவர் கால் பண்ணு, உனக்கு மாசம் பணம் அனுப்புவார். நீங்க சொல்லுங்க தான் இதுல என்னோட போன் நம்பர் இருக்கு. இதுக்குள்ளே வைக்கவா? பைக்குள்ளே பணமும் போன் நம்பரும் இந்த பைக்குள்ள இருக்கு. பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. சரியா? பார்த்துட்டு எனக்கு பண்ண சொல்லுங்க. நான் உங்களுக்கு நான் வந்து உதவி பண்றேன். சந்தோஷமா நல்லா இருக்கணும். 100 ஆயுசுக்கு இருக்கணும். நீங்க 100 ஆயுசுக்கு நீங்க இருக்கணும். நீங்க தான் நான் இருக்க கூடாது. இருக்கும். நான் தான் இனிமே பாத்துக்கிறேங்கிறேன். அப்ப இருக்கணும்னு சொல்லணும். இருந்தாலும் கூட நீங்க இருக்கணுங்க. இந்த தேரடி பனையடி இந்த யாவரியாயி அம்மாளுங்களுக்கு பொதுவா நீ இருக்கணும். நீங்க என்ன போல எத்தனை பேருக்கு உதவி செய்வேன், சோறு போடுவேன் அவங்களுக்கு. நீங்க நல்லா இருந்தா போதும். சரியா? நீங்க சேலை உங்களுக்கு தரவா? சேலை கட்டுவீங்களா? கட்டுவேன். சேலை தரவா? சேலை சிரிப்பா பாரு. சேலை இருக்கு. சரியா? பிடிச்சிருக்கா? கட்டுங்க. நீங்க இருக்க போய் நல்லா எங்கேயாவது ஃபங்க்ஷன் அன்னைக்கு கட்டிக்கோங்க. இனிமே எது வேணாலும் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் இருக்கேன். இனிமே யாரு இருக்கா உங்களுக்கு? தேரடி மாரியம்மா இருக்கு. நீங்க யாரையோ சொன்னீங்க. அதே மாதிரி நானும் தேரடி பண்ணி அவரு பேரு பண்ணி. அப்படியா? இங்க தேரடி. இனிமே நான் இருக்கேன். சிரிக்கணுங்க. சிரிங்க பாப்போம். போறீங்க நீங்க. சரியா? அந்த சிரிப்பு நீ நல்லா இருக்கணும். சரி ரைட் ஓகே. சந்தோஷம். போயிட்டு வரவா? உங்க பேரண்ட் அந்த உங்க அக்கா பையன் சொல்லி பரவாயில்ல அந்த பிரதருக்கு நான் அவருக்கும் நான் ஃபோன் பண்ண சொல்ல நன்றி சொன்னேன்னு சொல்லி இந்த வயசுலயும் பாட்டியை பத்திரமா ஒரு 1000 ரூபாய்னாலும் அவரால் முடிஞ்சு வேலைக்கு போய் கொடுக்குறாருல, வாழ்த்து சொன்னேன்னு சொல்லிருங்க. நான் தான் உங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். சரியா? பார்த்து போங்க.
85 வயசுல ஒரு சாப்பாட்டுக்காக ஏங்கினாலும் கடவுளுக்குன்னு சொல்லி அந்த ரேஷன் கடையில் வாங்குற அரிசியை போய் ஒவ்வொரு கோயிலுக்காக வைப்பாங்களாம். இதுதாங்க வயசானவங்களோட எண்ணம். பார்த்தீங்களா, 85 வயசுல சாப்பாடு கஷ்டப்பட்டாலும் கடவுள் நம்பிக்கையெல்லாம் போய் ஒவ்வொரு கடவுளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி வச்சுட்டு வருவாங்களாம். அங்கே யாராவது சாப்பிடுவாங்க, வாயில்லா ஜீவன்கள் சாப்பிடுவாங்க.